வசி வசி பணவசி. வணக்கம். இன்னைக்கு நெறைய பேரு நல்லா சம்பாரிக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீலான்சிங் பண்றவங்க, சென்னையில இருக்கவங்க, நெறைய பேரு நெறைய பசங்க வந்து நெறைய சம்பாரிக்கிறாங்க. ஆனா, அந்த சம்பாரிச்ச காசு எங்க போது? எப்போ போது? அப்படின்றது தெரியல. நெறைய பேர் வந்து நம்ம சேவிங்ஸ முதல்ல கொண்டு வருவோம். செலவ கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய இந்த மாதிரி நான் செலவ வந்து ட்ராக் பண்றது, எக்ஸ்பென்சஸ வந்து கட் பண்றது, ஆசைகள வந்து தள்ளி போடுறது, இந்த மாரி நெறைய ட்ரை பண்ணியும், ஒரு 6 மாசம் ட்ரை பண்ணி எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லாம இருந்தவங்க நெறைய பேரு என்கிட்ட இந்த டிப்ஸ கேட்டு, இப்போ வந்து நெறைய சேமிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்சிங் ஒருத்தர் அவரேஜா 40,000 சம்பாரிக்கிறாரு சென்னையில உள்ள ஒருத்தரு. அவரு பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்குறது, கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்றது அப்டின்ட்டு இருந்தாரு. இந்த ஒரே ஒரு ட்ரிக்க தான் ஃபாலோ பண்ணாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு 1/2 கிராம் காயின வந்து கோல்டு காயின வந்து அவரு சேவிங்ஸா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான, சீக்ரெட்டான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ இது எப்டின்னா, நீங்க இந்த லாஜிக்கலாலாம் திங்க் பண்ற மாரி, அ இந்த செலவ ட்ராக் பண்றது, என்னோட எக்ஸ்பென்சஸ கம்மி பண்றது, அந்த மாரிலாம் இல்லாம ஒரு இது வந்து ஒரு சீக்ரெட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நமக்கு தாண்டி உள்ள ஒரு பவர வந்து, நமக்காக நம்ம வந்து செயல்பட வைக்கிறோம். அப்படிங்கிற மாரி தான் இத நான் சொல்லுவேன். எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணிடுங்க. நான் சொல்றத ஒரு 1 வாரம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. 1 வாரம் 7 நாளுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா, அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம். செலவு பண்ணுங்க. நீங்க ஜிபேவா பண்ணலாம், இல்ல பணமா பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணுங்க. ஆனா, நீங்க செலவு பண்றதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீ சாப்பிடுறீங்க ஒரு கடையில. டீ சாப்பிட்டுட்டு ஜிபே பண்ண போறீங்க அப்பன்னா, ஜஸ்ட் அந்த ஜிபே பண்றதுக்கு முன்னாடி, நான் இந்த செலவ ரொம்ப மகிழ்ச்சியோட செய்றேன். இந்த பணம் எனக்கு பன்மடங்கா திரும்ப வரும். அப்படின்னு மனசுக்குள்ள 1 முறையோ, 3 முறையோ, 9 முறையோ, நீங்க உங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏத்தா மாரி நீங்க சொல்லுங்க. சில பேருக்கு 1 டைம் சொன்னாலே ஈஸியா மைண்ட்ல செட் ஆயிடும். சில பேருக்கு 2, 3 டைம் சொல்லணும். சில பேருக்கு ரொம்ப நேரம் சொல்லணும். ஸோ ரொம்ப நேரம் சொல்லணுன்றவங்க ரொம்ப டைம் 9 டைம் கூட சொல்லலாம். ஸோ சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த செலவு பண்ணுங்க. எந்த ஒரு செலவு ரூ. 1 இருந்தாலும் சரி, ரூ. 1000 இருந்தாலும் சரி, ஒரு பெட்ரோல் போட்டாலும் சரி, ஒரு சாப்பாடு வாங்குனாலும் சரி, ஸோ நீங்க அந்த செலவு பண்றதுக்கு முன்னாடி, நான் இந்த செலவ மகிழ்ச்சியோட செய்றேன். எனக்கு இந்த பணம் பன்மடங்காக திரும்ப வரணும். அப்படின்ற மாரி சொல்லிட்டு செய்யுங்க. செஞ்சுட்டு பாருங்க. ரிசல்ட்ட மறக்காம வந்து கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ. ஆனா ட்ரை பண்ணாம, இது வந்து ஃபேக் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்களே சொல்லுவீங்க. இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அப்படின்றத நீங்க சொல்லுவீங்க. நன்றி.